ரொம்ப அன்பான மக்களும் கூட. இப்போ இவங்க போட்டிருக்க துணி தான் இவங்க வச்சிருக்கிறதுலையே ரொம்ப நல்ல துணிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் எங்களுக்கு சண்டே, நாங்கள் வெளியில் இன்றைக்கி தான் போவோம், கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிறதாக இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும். ஸோ நாங்கள் இப்போ போட்டிருக்க துணி தான் இருக்கிறதுலே நல்ல துணிகள் அப்படிங்கிறாங்க. அந்த துணிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நம்ம வீட்டில் நம்ம ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற துணி தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் பயங்கரமாக கஷ்டப்படக்கூடியவர்கள். டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸுக்காக ரிக்வஸ்ட் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் ட்ரெஸ்ஸஸுமே நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்க சந்தோஷத்தை வந்து பகிர்ற விதமாக கொஞ்சம் சாக்லேட்ஸும் அவங்க கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம். ட்ரெஸ்ஸுமே வந்து இன்ஷா அல்லாஹ் உங்கள் பகுதியில் வந்து நீங்கள் வந்து நல்ல துணிகள், அதாவது நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன துணியை போட விரும்புவோமோ, வீட்டில் இருக்கிற துணிகள் பழசுன்னு நீங்கள் கழிச்சிங்கன்னா நீங்கள் எதை போட விரும்புவீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்து எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணிப்போம். இதே சென்னையை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நீங்கள் அங்கே இருந்து அனுப்பிவிடலாம். நாங்கள் அந்த கொரியர் செலவை கூட ஏற்றுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நல்ல துணிகளாக கொடுங்க. நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள், அளவு பார்த்து ஒரு துணிகளுமே சொல்கிறேன், அவ்வளோ நல்ல துணிகள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நார்மலாக அதுதான், பிள்ளைகளுக்கு பத்தாமல் போயிடும், அவ்வளவுதான். நம்ம 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லி நார்மலாக எடுத்த துணிகளெல்லாம் போட்டு ரஃப்யூஸ் தான் அடிச்சிருவோம். 1000 ரூபாய் 1500 எடுத்து வச்ச துணிகளெல்லாம் வந்து பீரோக்குள்ளே தூங்கி ஒரு நாள் பிள்ளைக்கு வந்து ஐயோ பெருசாக இருக்குமோ ஒரு நாள் எடுத்து போட்டால் அன்னைக்கும் பத்தாமல் போயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப சிறுசாயிடும். அந்த மாதிரி இருக்கிற நல்ல துணிகளை தாராளமாக நீங்கள் கொடுத்து உதவலாம் இந்த மக்களுக்கு. எல்லா பிள்ளைங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். எல்லா பிள்ளைகளுமே புது துணிகளை போட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிள்ளைகளும் போட்டுட்டு வந்து நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே ஓடி போய் துணிகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க.